Arab-Israeli War 1967. Arabian Israeli போர் 1967. Ever since the formation of the Palestinian Liberation Organization, Israel came to be attacked frequently by Palestinian guerrilla groups based in Syria, Lebanon and Jordan. பலஸ்தீனிய விடுதலை அமைப்பு உருவானது முதல் சிரியா, லெபனான், ஜோர்டான் ஆகிய நாடுகள் பதுங்கி இருந்த பாலஸ்தீனிய கொரில்லா படைகள் இஸ்ரேலை தாக்கி வந்தது. Israeli resorted to violent reprisals. In November 1966, an Israeli strike on the village of Al-Sama in the Jordanian West Bank left 18 dead and 54 wounded. அல்-சமு என்பது ஜோர்டானின் மேற்கு கரையில் அமைந்திருந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 1966 இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியது. இதன் மூலம் 18 பேர் உயிரிழந்தார்கள், 54 பேர் காயமடைந்தார்கள். Israel's air battle with Syria in April 1967 ended in the shooting down 6 Syrian MiG fighter jets. சிரியாவுடன் ஏப்ரல் 1967 நடந்த வான்வெளி தாக்குதலில் 6 சிறிய மிக் ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. In his bid to demonstrate Egypt's support for Syria, Nasser mobilized Egyptian forces in the Sinai, seeking the removal of UN emergency forces stationed there on May 18. On May 22, he closed the Gulf of Aqaba to Israeli shipping. King Hussein of Jordan signed a mutual defense pact with Egypt. Accordingly, it was decided to place Jordanian forces under Egyptian command. Soon Iraq too joined the alliance. சிரியாவிற்கு தார்மீக ஆதரவு கொடுக்க விளைந்த நாசர் சீனாய் மலையில் எகிப்திய படைகளை கொண்டு வந்து நிறுத்துகின்றார். மே 22 அக்கபா வளைகுடாவை வளைத்து அங்கு இஸ்ரேலிய கப்பல்கள் நுழைய முடியாதபடி செய்கின்றார். ஜோர்டானின் மன்னர் ஹுசைன் எகிப்தோடு பரஸ்பர இராணுவ ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார். சிறிது காலத்தில் ஈராக்கும் இக்கூட்டணியில் இணைந்தது. இஸ்ரேல்ஸ் offensive, இஸ்ரேலின் தாக்குதல். Following the mobilization of Arab states by Nasser on June 5, Israel staged a sudden preemptive airstrike that destroyed more than 90% of Egypt's air force on the Tarmac. A similar air assault incapacitated the Syrian Air Force. Within 3 days, the Israelis had achieved an overwhelming victory on the ground, capturing the Gaza Strip and all the Sinai Peninsula up to the east bank of the Suez Canal. அரபு நாடுகளை நாசர் ஒருங்கிணைக்க முயற்சி செய்கின்றார். ஆகவே ஜூன் 5 இஸ்ரேல் எதிர்பாராத தாக்குதல் ஒன்றை தொடுத்து எகிப்தினுடைய 90 விழுக்காடு விமானப்படையை தரைமட்டமாக்குகின்றார்கள். இதுபோன்று நிகழ்ந்த மற்றொரு தாக்குதலில் சிரியாவின் விமானப்படையும் கடுமையான பாதிப்பிற்குள்ளாகியது. 3 நாட்களில் இஸ்ரேலியர்கள் காசா பகுதியையும் சுயஸ் கால்வாயின் கிழக்கு புறம் அமைந்த சீனாய் தீபகற்பத்தின் முழுமையையும் கைப்பற்றி பெரும் வெற்றியை குவிக்கின்றார்கள். யாசர் அராஃபத் 1924 to 2004. In 1969, Yasser Arafat became chairman of the PLO's executive committee, a position he held until
his death in 2004. Yasser Arafat was appointed Commander-in-Chief of the All-Palestinian Arab Guerrilla Forces in September 1970, wearing a discus pistol and carrying an olive branch and dressed in a military uniform. His appearance raised world awareness of the Palestinian cause. Arafat was elected by the Central Council of the PLO as the first president of the state of Palestine on April 2, 1989. பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் செயற்குழுவிற்கு தலைமையேற்று 1969 தலைமையேற்று 2004 வரை அவர் இறக்கும் வரையிலும் அந்த பொறுப்பில் இருந்திருக்கின்றார். செப்டம்பர் 1970 அவர் அனைத்து பாலஸ்தீனிய அரபு கொரில்லா படைகளுக்கும் முதன்மை தளபதியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் ஒரு தலைப்பாகை மறைவாக அவர் வைத்திருந்த துப்பாக்கி ஆலிவ் மரக்கிளையின் ஒரு பகுதி. அவர் தம் இராணுவ சீருடை, இந்த சீருடையில இவர் பொறித்து வைத்திருந்த சின்னங்கள் காண்போர் மனதில் பாலஸ்தீன பிரச்சனையின் தீவிரத்தை நினைவூட்டுவதாக இருந்தது. அவர் ஏப்ரல் 2 1989 அன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் நடுவண் குழுவால் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். Arab Israel War 1973. அரேபிய இஸ்ரேல் போர் 1973. Egypt and Syria under President Anwar Sadat and Hafez al-Assad respectively concluded a secret agreement in January 1973 to bring their armies under one command. தங்களுடைய படைகளை ஒரே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நோக்கத்தோடு எகிப்தினுடைய அதிபர் அன்வர் சாதத்தும் சிரியாவின் அதிபர் ஹபீஸ் அல் ஆசாத்தும் சேர்ந்து ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். சாதத் offered the Israelis a peace deal if they withdrew from Sinai. Israel rejected the offer. Egypt and Syria launched a sudden and surprise attack on the Yom Kippur religious holiday, 6th October 1973. Though Israel suffered heavy casualties, it finally pushed back the Arab forces. Arabs gained nothing out of this war too. By way of meditation, they unsucceeded in asserting its hegemony over the region and its soil. இஸ்ரேல் இணங்காத காரணம் எகிப்தும் சிரியாவும் யோம் கிப்பூர் சமய விடுமுறை நாளன்று ஒரு எதிர்பாராத திடீர் தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்தது. இந்த தாக்குதலினால் இஸ்ரேல் கடுமையான பின்னடைவை சந்தித்தது. இந்த போரினால் அரேபியர்களும் எந்த லாபமும் பெற முடியவில்லை. இப்பிரச்சனையில் நடுவராக செயல்பட்டவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டினர். தனது ஆதிக்கத்தை அரபு நாடுகள் மீதும் அங்கு அமையப்பெற்ற எண்ணெய் கிணறுகள் மீதும் அமெரிக்க ஐக்கிய நாடு ஆதிக்கம் செலுத்தியது. வியட்நாம் வார். By the end of Second World War, Viet Minh controlled the northern half of Vietnam. Viet Minh formed a government led by Ho Chi Minh in Hanoi. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் வியட்மின் என்ற அமைப்பு வியட்நாமின் வடக்கு பாதையை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. வியட்மின் கோசிமின் தலைமையில் ஹனோய் நகரில் ஒரு அரசை உருவாக்கியது. This Vietnam government quickly occupied the southern half of Vietnam. However, the Allied powers decided at Potsdam that the British in the south and the Chinese in the north should defend Indochina from the Japanese. ஜப்பானியரிடமிருந்து மீட்கப்பட்ட இந்தோ சீன பகுதியின் தெற்கு பகுதியை பிரிட்டிஷாரும்
வடக்கு பகுதியை சீனாவுமாக பிரித்து கொள்வது என முடிவு செய்தது. பட் கோசிமென் had established his control very firmly, and so early in 1946 the British and Chinese troops had to withdraw, leaving the French and the Vietnam to confront each other. In March, the two governments, French and Vietnam, reached an agreement by which North Vietnam was to be a free state within an Indo-Chinese federation. கோசிமினுடைய கட்டுப்பாடு உறுதியாக இருந்ததால் வியட்மினையும் பிரெஞ்சு படைகளையும் மோதிக்கொள்ளும்படி செய்துவிட்டு சீன படைகளும் பிரிட்டிஷ் படைகளும் 1946 தொடக்கத்தில் பின்வாங்கியது. ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வடக்கு வியட்நாம் ஒரு விடுதலை பெற்ற நாடாக இந்தோ சீன கூட்டாட்சியில் பங்கெடுப்பது என்று முடிவானது. In 1949, the French attempted to secure the support of the population by declaring Vietnam, Laos and Cambodia independent within the French Union, retaining only foreign affairs and defense under French control. 1949 மக்களின் ஆதரவை பெற எண்ணிய பிரெஞ்சு அரசு வியட்நாம், லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகளை ஒரு பிரெஞ்சு கூட்டாட்சியினுள் கொண்டு வந்து அவற்றை சுதந்திர நாடாக அறிவித்தது. அதனுடைய வெளியுறவுத்துறையையும் இராணுவத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளப் போவதாகவும் கூறியது பிரெஞ்சு அரசு. While the French were receiving considerable financial aid from America, the Vietnam were helped by the new Chinese communist government. அமெரிக்காவிடமிருந்து உதவித்தொகையை பிரெஞ்சு பெற்றபோது வியட்நாமுக்கு சீன பொதுவுடைமை அரசு உதவி செய்தது. The French troops were eventually defeated. The Geneva Conference 1954 that met on Korea and Indochina decided that Vietnam was to be an independent state but temporarily divided the Vietnam to control the north and Bodai to head the government the south. Cambodia and Laos were to be independent. இறுதியில் பிரெஞ்சு படைகள் போரில் தோற்கடிக்கப்பட்டது. 1954 கூடிய ஜெனீவா மாநாட்டில் வியட்நாம் ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. பவோடாய் தலைமையிலான தெற்கு வியட்நாமையும் கம்போடியாவும் லாவோஸும் சுதந்திரம் பெற்ற நாடுகளாக மாறியது. With a population of 16 million, North Vietnam became a communist state with Ho Chi Minh as president. South Vietnam, approximately of the same size and population, was ruled by Ngoden Diem. Ho Chi Minh குடியரசுத் தலைவராக ஏற்று 16 மில்லியன் அளவில் மக்கள் தொகை கொண்ட வடக்கு வியட்நாம் ஒரு பொது உடைமைவாத நாடாக மாறியது. அதே போன்று தெற்கு வியட்நாமிற்கு தீவிர ரோமன் கத்தோலிக்கரான நிகோடிம் டியம் என்பவர் அதிபராக மாறினார். The government's survival in South Vietnam depended on increasing amounts of US support. In 1965, Marines landed at Da Nang Naval Base and there were 33,500 US troops in the country within a month. ஒரே மாதத்தில் 35,500 திருப்புகள் என்ற அளவில் இங்கு கப்பல் தளத்தில் படைகள் வந்து இறங்கியது. தென் வியட்நாமில் the number increased and there were 210,000 by the end of the year. அவ்வாண்டின் கடைசியில் இந்த எண்ணிக்கை 2,10,000 என்று ஆனது. The US bombed both north and south in the hope that it could force the liberation forces to abandon the struggle.
விடுதலை இயக்கங்கள் அழித்தொழிக்கும் நோக்கத்தோடு இரவு பகலாக அமெரிக்கா இரு வியட்நாம்கள் மீதும் குண்டு வீசியது. The fighters of North Vietnam, trained in guerrilla warfare, had grown out of spontaneous struggles against a repressive regime. They sustained their resistance without bowing to the US. The American troops also used bacteriological weapons, incendiary bombs such as napalm and Agent Orange to defoliate the forest cover were used. Vast areas of Vietnam were devastated and hundreds of thousands of people killed. The American forces too suffered heavy casualties. அமெரிக்கா இரு வியட்நாம்கள் மீதும் குண்டு வீசியது. நப்பாம், ஏஜென்ட் ஆரஞ்சு இந்த காடுகளை அழிக்கக்கூடிய தீமூட்டு ஆயுதங்களை இங்கு பயன்படுத்தினார்கள். பெரும் பரப்பில் நிலங்கள் அழிக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஏராளமான அமெரிக்க படைகளும் சேதத்தை தழுவியது. அமெரிக்கன் bombing of North Vietnam. Early in 1975, the war took a decisive turn. The armies of North Vietnam and of the National Liberation Front of South Vietnam swept across the country, routing the American supported troops of South Vietnam. வடக்கு வியட்நாமின் இராணுவமும் தெற்கு வியட்நாமினுடைய தேசிய விடுதலை முன்னணியும் எல்லைகள் கடந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற தென் வியட்நாமின் படைகளை நாசம் செய்தார்கள். By 30 April 1975, all the American troops had withdrawn and the capital of South Vietnam, Saigon, was liberated. North and South Vietnam were formally united as one country in 1976. மொத்த அமெரிக்க படைகளும் வெளியேறியதால் தென் வியட்நாமின் சைகோன் நகரம் விடுதலை பெற்றது. 1976 இது வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஒன்றாக ஒரே தேசமாக ஒருங்கிணைக்கப்பட்டது. The city of Saigon was renamed as Ho Chi Minh City after the great leader of the Vietnamese people. மிக பெருந்தலைவராக மக்களின் முன் உருவெடுத்த கோசிமின்னின் நினைவாக சைகோன் நகரமானது கோசிமின் நகரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. The emergence of Vietnam as a united and independent nation was an historic event. A small country had succeeded in winning independence and unification in the face of the armed opposition of the greatest power in the world. ஒரு ஒருங்கிணைந்த சுதந்திர தேசமாக வியட்நாம் உருவானது. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய சக்தியின் ஆயுதம் தாங்கிய எதிர்ப்பை மீறி சோசியலிச நாடுகளின் உதவியையும் அரசியல் பூர்வமாக பல்வேறு நாடுகளின் ஆதரவும் இதற்கு கிடைத்தது. The help given to Vietnam by the socialist countries, the political support extended by a large number of Asian and African countries, and the solidarity expressed by the people in all parts of the world helped in achieving this. உலகமெங்கிலும் வரை கிடந்த பல்வேறு இன மக்கள் தார்மீக உணர்வோடு பக்கபலமாக நின்றதுமே இந்த வெற்றியை அடைய காரணமாக அமைந்தது. டுவேர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஐக்கியத்தை நோக்கி. கவுன்சில் ஆஃப் யூரோப், ஐரோப்பிய குழுமம். ஒன் ஆஃப் தி மூமெண்டஸ் decisions taken in the post-war second era was to integrate the states of Western Europe. இரண்டாம் உலகப் போருக்கு பின்வந்த காலத்தில் எடுக்க முயன்ற முடிவுகளில் முக்கியமானது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை ஒருங்கிணைக்க நினைத்ததே ஆகும். In doing so, the Europeans wanted, number one, to prevent further European wars by
ending the rivalry between France and Germany. ஐரோப்பியரிடையே மூண்ட போர்களை தவிர்த்து குறிப்பாக பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த பகைமையை ஒடுக்க வேண்டும் என்பதே முதல் நோக்கம். Secondly, to create a united Europe to resist any threat from Soviet Russia. ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு சோவியத் நாட்டின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளாங்க. Thirdly, to form a third force in the world to counterbalance the strength of the US and USSR. மூன்றாவது, அமெரிக்க நாட்டின் படைகளுக்கும் சோவியத் நாட்டினுடைய படைகளுக்கும் சமமாக ஒரு படை பலத்தை நிறுவ வேண்டும் என்பதையாகும். Number 4, to make full use of the economic and military resources of Europe by organizing them on a continental scale. கண்டங்களுக்கிடையே அல்லது கண்டங்களில் பொருளாதார மற்றும் இராணுவ வளங்களையும் திறன்களையும் முழுதாக பயன்படுத்தவும் முடியும் என்று கருதப்பட்டது. In May 1949, 10 countries met in London and signed to form a Council of Europe. The Council of Europe, with headquarters at Strasbourg, was established with a committee of foreign ministers of member countries and a consultative assembly drawn from the parliaments of foreign countries. 10 நாடுகள் லண்டனில் கூடி ஐரோப்பிய சமூகத்தை உருவாக்க கையெழுத்திட்டது. ஸ்ட்ராஸ்பர்க் நகரை தலைமையாக கொண்டு உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கொண்ட ஒரு குழுவும் கலந்தாய்வு சபையும் அமைய பெற்றது. யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி ECSC, ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம். The European Defense Community and the European Coal and Steel Community were established. 6 countries, France, West Germany, Italy, Belgium, Holland and Luxembourg, belonging to ECSC, signed the Treaty of Rome, which established the European Economic Community or the European Common Market with headquarters at Brussels. ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகம், ஐரோப்பிய பாதுகாப்பு சமூகம். ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் எஃகு சமூகத்தை சேர்ந்த 6 நாடுகள் கூடி ரோம் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. அதன் மூலம் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் அல்லது ஐரோப்பிய பொது சந்தையை பிரசல்ஸ் நகரை தலைமையமாக கொண்டு ஏற்படுத்தியது. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, பொருளாதார சமூகம். The EEC eliminated barriers to the movement of goods, services, capital and labor. சமூகம் பண்டங்கள், சேவைகள், முதலீடு, தொழிலாளர்கள் போன்றவற்றின் நகர்வை எல்லைகள் கொண்டு நிறுத்துவதை மாற்றியது. It also prohibited public policies or private agreements that restricted market competition. A common agricultural policy and a common external trade policy were evolved. European common market was a remarkable success. பொதுவான விவசாய கொள்கைகளையும் பொதுவான வெளிநாட்டு வணிகத்தையும் இந்த அமைப்பு உருவாக்கியது. ஐரோப்பிய பொது சந்தை என்பது ஒரு வெற்றிகரமான முயற்சியாக இருந்தது. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் SEA, சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், ஒற்றை ஐரோப்பிய சட்டம். A single European act came into force on July 1, 1987. It significantly expanded the EEC scopes, giving the meetings of the EPC a legal basis. It also called for more extensive coordination of foreign policy among member countries. According to the SEA, each member was given multiple votes depending on the country's population. Approval of legislation required roughly
2/3 of the votes of all members. ஒற்றை ஐரோப்பிய சட்டம் ஜூலை 1, 1987 நடைமுறைக்கு வந்தது. இது ஐரோப்பிய சமூகத்தின் எல்லைகளை விரிவாக்கி அதற்கு சட்ட வடிவம் கொடுத்தது. மக்கள் தொகையின் அடிப்படையில் அவற்றிற்கான ஓட்டுகளின் எண்ணிக்கையையும் நிர்ணயித்தது. 2 பங்கு உறுப்பினருடைய ஆதரவு தேவை. ஒரு சட்டம் இயற்ற வேண்டுமானால் 2 பங்கு உறுப்பினருடைய ஆதரவு தேவை என்ற நிலையானது கொண்டு வந்தார்கள். யூரோப்பியன் யூனியன் EU, ஐரோப்பிய ஒன்றியம், மாஸ்ட்ரிக்ட், Netherlands. Treaty signed on February 7, 1992 created the European Union. The monetary policy and a common currency, euro, to replace national currencies managed by common monetary institutions were subsequently planned and implemented. Today, the European Union has 28 member states and functions from its headquarters at Brussels, Belgium. 1992 பிப்ரவரி 7 கையெழுத்திடப்பட்ட மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏற்படுத்தியது. பணத்தை பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று யூரோ முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டார்கள். ஐரோப்பிய நாடுகளின் பொது பணம் என்றால் யூரோ. இதை நடைமுறைப்படுத்தினார். தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் 28 உறுப்பு நாடுகள் உள்ளது. பிரசல்ஸ் நகரை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது யூரோப்பியன் யூனியன்.